ஹாய் கைஸ், இஃப்தார் ஸ்பெஷல் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்ட்டு இப்படி சர்பத்து குடிக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக இது ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணாமல் யாரும் இறந்துடாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் தர்பூசணி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சீட்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நாக்கில் தட்டுப்படாமல் இருக்கும். ஆல்ரெடி நான் பால் கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த பாலையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சீனி, அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸு, அப்புறம் ரோஸ் எசன்ஸு, அதுக்கப்புறம் பாதாம் பிசினியை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஒரு பாத்திரம் எடுத்து பால் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ் ட்ராப்ஸ் 2 ட்ராப்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா 2 ட்ராப்ஸ் கூட போட்டுக்கோங்க. கலர் கொஞ்சம் அதிகமாக காட்டும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் அதை விட சூப்பராக இருக்கும். நான் 1 ஹவருக்கு முன்னாடி சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுட்டேன். அதுவும் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதையும் இந்த பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நேற்று நைட்டே நான் பாதாம் பிசினி ஊற வச்சுட்டேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம உடம்பு சூடை குறைக்கும், ரொம்ப நல்லது. இது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீனி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சீனி தேவைப்படுதுன்னு சொல்லி கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டியாட்டுக்கு நறுக்கி வச்ச வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்தோடனே இது சாப்பிடணும் போல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 ஹவர் கழித்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நானும் ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணால் அதை விட சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான சர்பத் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டாட்டா, பபாய். நாளைக்கு வேறு ஒரு சீரீஸில் பார்க்கலாம்.